வணக்கம். என்னதான் ஹவுஸ்மேட்ஸ் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டாலும் இந்த எலிமினேஷன் வரும்போது கொஞ்சம் ஹாட் ஆயிருக்குல்ல. இது ஷட்டப் பசங்க வழங்கும் பிக் பாஸ். யார் இவர்கள்? இவர்கள் ஏன் இந்த நிலைமையில் இருக்கிறார்கள்? சற்று பின்னோக்கி போகலாம். அவங்கவுங்க சாப்பிட்றதுக்கு அவங்கவுங்க கழுவி எடுத்துருவோம். எங்க வீட்டுல இதெல்லாம் சர்வன் தான் பண்ணுவாங்க. சிரிக்கு ஸ்னேகன் சார் கொஞ்சம் ஷட்டப் பண்ணுங்க. நமிதா நீங்களும் தானே அந்த டீ கப் கழுவுல. நான் உங்ககிட்ட பேசுறதா இல்ல, சோ நீங்களும் என்கிட்ட பேசாதீங்க. நோ யோ மேனர்ஸ். நீங்க கொஞ்சம் ஷட்டப் பண்ணுங்க. நீ அப்ப நடந்துதான் இருந்தா நல்லா கேட்டுச்சு. கத்தி சொல்றதா ஏன்டா சொன்னா அந்த டீம் கோஆர்டினேஷன். What team coordination? You are talking about team coordination to me, இத பாருங்க காயத்ரி, உங்க பேர் கெட்டு போகுது நான் பாக்குறேன். ஓ நம்ம தாயே, உன்னால உன்னைய பேர் கெட்டு போணுவானா? சரியா காயத்ரி என்ன கோவப்படாதீங்க. நீ மரியாதை இல்லாம இப்படியே பேசிட்டு இருக்க. நான் கோவப்படாம இருக்கணும். நான் அப்படித்தான் கோவப்படுவேன். ஓகே ஃபைன், ஐம் சாரி. மூஞ்சும் முகர கட்டையும். இத பாருங்க காயத்ரி, ஷட்டப் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாரும் ஒண்ணா பேசிட்டு இருக்கோங்க. நீ தனியா போயிட்டு நாளைக்கு வந்து கார்னர் பண்றாங்கன்னு சொல்லாத. இப்படி அறிஞ்சிரும் பாத்துக்க. எங்க அரங்க பாப்போம். இந்த வீட்ல எல்லாருமே பகிரங்கமா பேசுறாங்க. மேகன் ப்ரோ வேற லெவல். நீங்க வாட் தி ஃபிஷ் சக்தி. எனக்கு தெரியுதுக்கா, அவன் நல்லா ட்ரிகர் பண்ணலாம் எல்லாரையும். இந்த பிக் பாஸ் வீட்ல நல்ல கிரிக்கெட் இல்ல. எஸ் ட்ரூ ட்ரூ. எல்லாரும் லிவிங் ஏரியாக்கு வாங்க. சிங்கிள் கிஸ்கே லவ்வா சிங்கரப்பூவே லவ்வா பிக் பாஸ். பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் இந்த வாரம் எப்படி போச்சு? சக்தி நீங்க சொல்லுங்க. அதாவது சார், அந்த as a தலைவர் இந்த பிக் பாஸ் வீட்டோட ரூல்ஸை ஓவிய மதிக்கிறது இல்லைன்னு தோணுது. ஓ, ஆஸ் எ தலைவர் நீங்க உங்க வேலையை கரெக்டா பண்ணீங்களா? as a தலைவர் என் மனசாட்சிப்படி என் வேலையை நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன் சார். ஓவியா, உங்க வீட்டோட தலைவர் நீங்க எப்போதும் வீட்டோட ஒன்றி இருக்க மாட்டேன்றீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? பிக் பாஸ் ஏன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருக்கேன். எனக்கு ஓகே, உங்க ஃபேன்ஸ்க்கு நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? அவங்க நல்லதான் நான் இருந்தா இருக்கு. ஓகே, ஸ்னேகன், ஓவியா பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? வந்த புதுசுல அவங்க யாரு கூட அட்ஜஸ்ட் ஆகாம இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் ஆயிருக்கிறாங்க. என்கிட்ட அதிகமா சண்டை போட்டிருந்தாலும் அப்பயே சாரி கேட்டுடுறாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்கன்னு தோணுது. மாறிடுவாங்க. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு. இன்னும் 100 days இருக்குது. அதுக்குள்ள மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்ப நிறைய மாற்றத்தை பார்க்கலாம். நீங்க மாத்திருவீங்க. மாத்துறது ஓகே, ஆரவ் சொல்லுங்க சார். நீங்க ஓவியா பத்தி என்ன சொல்றீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் ஓவியா வந்து பெர்ஃபெக்ட் சார். எல்லாருமே அவனை கார்னர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நமிதா நீங்க இந்த வாரம் என்ன கத்துக்கிட்டீங்க? ஆமா பிக் பாஸ், இந்த வாரம் தமிழ் டங் ட்விஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க. யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. அதில பிக் பாஸ் ஓகே, சீரியஸா பேசலாம். இந்த வாரம் நாமினேட் இருக்க அந்த மூவர் யார்? ஓகே, இந்த மூவர்ல மக்கள் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணியிருக்கிறது, நிறைய ஃபேன்ஸ் இருக்கிற அந்த ஆள் நம்ம ஓவியா. ஓகே, இப்போ நாமினேஷன்ல இருக்க 2 பேர் நமிதா அண்ட் கணேஷ். நீங்க 2 பேரும் பேக் பண்ணியாச்சா? பண்ணிட்டோம் சார். ஓகே கணேஷ், நீங்க இப்ப வெளியே போற மாதிரி இருந்தா ஹவுஸ் மேட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இவ்வளோ நாள் இங்கே இருந்ததுக்கே ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடச்சிருக்கு. இப்போ வெளியே போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நமிதா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆமா பிக் பாஸ், நான் நிறைய மிஸ் பண்ணுவேன் பிக் பாஸ். இந்த வீட்டில இருந்து வயாபுரி அண்ணனோட டீயை மிஸ் பண்ணுவேன். ரைசாவோட ரைட்டை மிஸ் பண்ணுவேன். அதுக்கும் மேல இல்லாம
ஹவுஸ்மேட்ஸ் இது என்னன்னு தெரியல. எலிமினேட் ஆனவங்க பேர் இதுல தான் இருக்குது. சஸ்பென்ஸ் ஆனேன்னு நினைக்கிறேன். ஓபன் பண்ணட்டுமா? No elimination. Oh, sorry. Namita. Oh, Namita madam. Okay. Oh God. Namita, 5 minutes. பாஸ் பாய் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் பாய். ஸ்நேகன் சார் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண போறேன். என்னிடையே தமிழ் மக்கள், கிராமத்தில் இருந்து வந்த நமிதா குயில் சிறகுடிந்து திரும்ப கிராமத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றது. Big boss.